இந்த Vivo T5 Proல இந்த முறை ஒரு சில டவுன்கிரேட்ஸ் இருக்கு, ஒரு சில அப்கிரேட்ஸும் பண்ணிருக்காங்க. ஆனா மேஜரா ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க. அதுதான் ஒரு பயங்கரமான பிரைஸ் இன்க்ரீஸ். ஆனா இந்த பிரைஸ் இன்க்ரீஸ்க்கு காரணம் மெமரி சிப் மட்டும் நினைச்சிட்டு இருந்தா கண்டிப்பா அப்படி கிடையாது. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. இந்த போனை வாங்குற ஐடியா இருந்தா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இதுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா முடிவெடுங்க. ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணதும் சில பேப்பர் ஒர்க்ஸ், சிம் ரிமூவ் பண்றதுக்கான பின்னு, விவோவோட T5 Proவோட சேர்த்து 90 வாட்கான சார்ஜிங் அடாப்டரும் டைப் A to டைப் C கேபிளும் கொடுத்திருக்காங்க. ஒரு பேசிக்கான பேக் கவரும் உள்ளேயே கொடுத்திருக்காங்க. இப்போ இதோட டிஸ்ப்ளே சைடு வரும்போது இங்க ஒரு மேஜரான அப்கிரேட் இருக்கு. காரணம் என்னன்னா லாஸ்ட் டைம் Vivo T4 Proல ஃபுல் HD டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த முறை உங்களுக்கு ஃபிளாட்டான டிஸ்ப்ளே இருக்கு. அது மட்டும் இல்லாம 1.5K ரெசல்யூஷன்ல ஒரு பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க இது மட்டும் தான் அப்கிரேடான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதோட சேர்த்து பிரைட்னஸ் லெவல்லையும் ஒரு மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால இங்க ஓவரால் டிஸ்ப்ளே குவாலிட்டி, பிரைட்னஸ் லெவல் ரெண்டுமே நல்லாவே இருக்கு. இங்க நீங்க 4K வீடியோலாம் ப்ளே பண்ணும்போது மேக்ஸிமம் HDR ரெசல்யூஷன் வரலியுமான சப்போர்ட்டும் உள்ளேயே கொடுத்துருக்காங்க. ஆனா மார்க்கெட்டிங்காக ஒரு விஷயத்தையும் சேர்த்தே பண்ணிருக்காங்க. முக்கியமாக இங்கே 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கிடைக்கும்னு இவங்க பில்டப் இருந்தாலும் ஆக்சுவலாக ஒரு சில கேம்ஸில் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். அதுக்காக BGMI, COD இந்த மாதிரிலாம் சப்போர்ட் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ப்ரவுல் ஸ்டாரு, அது மட்டும் இல்லாமல் மைண்ட் கிராஃப்ட்டு இந்த மாதிரியான கேம்ஸ் விளையாடுறீங்கன்னா இந்த 144 ஹெர்ட்ஸ் அப்படின்றது வேலை செய்யும். இல்லை நீங்கள் காமனாக யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷன்லையும் உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ் வரையுமான ரெஃப்ரெஷ் ரேட் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான டச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். அதுக்கு அடுத்தது இங்கே உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அக்யூரசி நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்லையும் எந்தவித குறையும் இல்லாமல் நல்லா சூப்பராக அன்லாக் ஆகிறத உங்களால் பார்க்க முடியுது. அடுத்ததா இந்த ஃபோனோட டிசைனை பற்றி பேசும்போது இங்கே உங்களுக்கு பேக்கில் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது நல்லா வெல்கமான சேஞ்ச் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. டிசைன் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் இங்கே பின்னாடி இருக்கிற இந்த மெட்டீரியல்னால ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்லாவே படிக்கிறத உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியுது. இது மட்டும் இல்லாமல் இங்கே பேக் சைடு மெட்டீரியல்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைட் ஃப்ரேமும் உங்களுக்கு பிளாஸ்டிக்காக தான் கிடைக்கும். இங்கே ஓவர்வியூன்னு பார்க்கும்போது டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கோட சேர்த்து செகண்டரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல ஸ்பீக்கர், சிம் கார்டு எல்லாம் கிடைக்குது. ஆனால் இங்கே 2 சிம் போகிறதுக்கான சப்போர்ட் தான் இருக்குது. மெமரி கார்டு சப்போர்ட் கிடையாது. பக்கத்தில் ஒரு டைப் சி போட்டு மைக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கிடச்சிரும். ரைட் சைடில் பார்த்தோம்னா வால்யூம் பட்டன், பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் எதுவுமே கிடையாது. அடுத்ததான் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது இங்கே உங்களுக்கு IP68 அண்ட் IP69 ரேட்டிங் இருக்கிறதுனால தெரியாமல் தண்ணிக்குள்ளே விழுந்தால் ஈஸியாக காப்பாற்ற முடியும். ஆனால் வாரண்டியில் கிளைம் ஆகாது அப்படின்றதுனால இந்த விஷயத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அடுத்தது ஃப்ரண்ட்டில் இங்கே ப்ரொடெக்ஷன் வரும்போது டைமண்ட் ஷீல்டு கிளாஸ் அப்படின்ற அவங்களோட ரெகுலரான ஒரு கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் வரும்போது நல்லாவே பண்ணியிருக்காங்க. என்னதான் பெரிய சைஸ் பேட்டரியை உள்ளேயே கொடுத்துருந்தாலும் இங்கே 213 கிராம் வரலியமான வெயிட் தான் இருக்கு. இது நல்லா பிடிக்கிறதுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்க மாதிரி இருக்கு. இங்கே ஓவராலாக பில்டு குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருக்க மாதிரி தான் இருக்கு. இங்கே பேட்டரி சைஸ் பற்றி பேசும்போது 9020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் Vivo T4 Pro கம்பேர் பண்ணும்போது அதில் உங்களுக்கு 6500 mAh பேட்டரி தான் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 2500 mAh மேலே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால பேட்டரி லைஃப்லையும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுது. முக்கியமாக இதை நான் பேட்டரியை டெஸ்ட் பண்ணி முடிக்கும் போது 13 மணி நேரம் 45 நிமிஷம் வரலியமான SOT கிடைக்குது நம்ம டெஸ்டிங் ரிசல்ட்டில். இதில் கேமிங் என்னதான் ஹெவியாக புஷ் பண்ணாலும் ஓரளவுக்கான பேட்டரி தான் கன்சியூம் ஆகுது. ஹெவியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு 1.5 நாள் வரலியமான பேட்டரி லைஃப் ஈஸியாக போகும். இதே நார்மல் யூசேஜ்லாம் பண்ணுறீங்கன்னா 2 நாள் வரலியமான பேட்டரி லைஃப் இந்த ஃபோனை வச்சு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இதோட சார்ஜிங் சப்போர்ட்டை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு சில கன்சர்ன்ஸ்லாம் இருக்குது. அது என்னன்னு இப்போ வரேன். இதில் என்னதான் 90 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருந்தாலும் நம்ம மேக்ஸிமம் டெஸ்ட் பண்ணி முடிக்கும் போது 2 சைக்கிள் முடிக்கும் போதும் 41 வாட்ஸ் வரலியமான அவுட்புட் தான் கிடைக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சார்ஜிங் ஸ்பீடும் ஒரே அளவுக்கான ஸ்பீடில் கிடைக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு டைம் டெஸ்ட் பண்ணும்போது 1 மணி நேரம் 30 நிமிஷம் வரலியமான டைம் எடுக்குது. இன்னொரு முறை டெஸ்ட் பண்ணும்போது 1 மணி நேரம் 12 நிமிஷத்துலேயே ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி முடிக்குது. இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதே உங்கள் கொஞ்சம் இன்னுமே நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இங்கே ஓவராலாக பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஏரியா இதோட ஸ்பீக்கர்ஸ். இங்கே உங்களுக்கு டுவெல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியை இந்த ஃபோன் வழியாக நீங்கள் இதில் எதிர்பார்க்கலாம். ஆனால் இங்கே டவுன்கிரேடுன்னு சொல்கிற ஒரு ஏரியா கேமரா, மேஜரான டவுன்கிரேடும் இங்கே தான் நடந்திருக்கு. இங்கே பின்னாடி என்னதான் 2 சென்சார் மாதிரி இருந்தாலும் லாஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு Vivo T4 Proல உங்களுக்கு அல்ட்ராவைட் சென்சாரும் இருந்துச்சு. அதோடு சேர்த்து டெலிஃபோட்டோ லென்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த முறை ரெண்டாவதாக இருக்கிற சென்சார் டெப்த் சென்சாரு, பிரைமரியாக இருக்கிறது சோனியோட IMX882 சென்சாரு. இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ், டைனமிக் ரேஞ்ச், கலர்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஹியூமன் சப்ஜெக்ட்லையும் ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் கேமரா ஃபோன்னு சொல்கிற மாதிரியான எந்த ஒரு இதுவுமே இந்த முறை Vivo T5 Proல இல்லை. T4 Proல மேஜர் செல்லிங் பாயிண்டாக இருந்தது T5 Proல ஒரு மேஜர் டவுன்கிரேடாக மாறி இருக்கு. இந்த முறை செல்லிங் பாயிண்ட் அப்படின்ற இடத்த பிடிச்சிக்கிறது இதோட பேட்டரி தாங்க.
ஓகே, இப்போ இந்த கேமராவில் ஃப்ரண்ட் கேமரா பற்றி பேசும்போது இங்கே 32 MB சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சாரில் ஓரளவுக்கு நல்ல அவுட்புட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் வீடியோ சைடு வரும்போது ஃப்ரண்ட்டில் 4K 30 FPS ஒலிமான சப்போர்ட் கொடுத்துருந்தாலும் ஸ்டெபிலிட்டி இன்னும் பெட்டராக கொடுத்துருந்தா ஓவராலாக கேமரா ஃப்ரண்ட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த ஸ்டெபிலிட்டி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு கோட்டை விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்குது. அடுத்தது இந்த பேக் சைடில் 4K 30 FPS ஒலிமான ஃபுட்டேஜை பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி, டீட்டெயில்ஸு, டைனமிக் ரேஞ்செலாம் இருக்குது. ஸ்டெபிலிட்டி வைஸும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இங்கே உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது இங்கேயுமே ஒரு டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் ஸ்னாப்டிராகனோட 7 Gen 4 யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை 7S Gen 4 மாற்றிருக்காங்க. இதனால் ஒரு சில ஏரியாவில் காஸ்ட் கட்டிங் நடந்திருக்கிறது உங்களால் விசிபிளாக நோட்டீஸ் பண்ண முடியும். பெஞ்ச் மார்க்கை டெஸ்ட் பண்ணி ரன் பண்ணி முடிக்கும் போது 1.1 மில்லியன் வரலிமான ஸ்கோர் வந்து ஆண்ட்ராய்டில் கிடைக்குது. இதே தெர்மல் த்ராட்லிங்கில் நல்லாவே ஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது. 3D மார்க் ஸ்டெபிலிட்டி ஓரளவுக்கு எபோவ் ஆவரேஜ் அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்குது. ஆனால் இந்த முறை ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் நல்லாவே பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. மேஜராக ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, என்ன தான் கேம் ப்ளே பண்ணாலும் ஓரளவுக்கு தான் ஹீட்டிங் இருக்குது. பயங்கரமாக ஹீட்டிங் ஆகுது, கொதிக்குது அப்படின்ற நல்லா இந்த ஃபோனில் இல்லை அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். அடுத்தது இன்னொரு முக்கியமான ஏரியா என்னென்னா, இங்கே லாஸ்ட் டைம் Vivo T4 Proவில் 60 FPS ஒலிமான கேமிங் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த முறை அதை 90 FPSஆக மாற்றிருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டோட கேமிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், முக்கியமாக BGMI, COD இந்த மாதிரி கேம்ஸில். இது இல்லாமல் ஒரு சில கேம்ஸில் உங்களுக்கு 120 FPS ஒலிமான சப்போர்ட் இருக்குது. அப்புறம் ஸ்டோரேஜ் சைடு வரும்போது லாஸ்ட் டைம் UFSோட 2.2 சப்போர்ட் தான் இருந்துச்சு. இந்த முறை அதை UFS 3.1 சப்போர்ட்டாக மாற்றிருக்காங்க. ஆனால் ரேமை பொறுத்த வரைக்கும் அதே LPDDR4X ரேம் தான் வருது. இந்த முறை 8GB 128GB வேரியன்ட் உங்களுக்கு பேஸாக கிடச்சிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், இந்த ஃபோன் மட்டும் இல்லாமல் நம்மள்ட்ட இருக்கிற எல்லா ஸ்டாக்கையுமே இங்கே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்குள்ள இருக்கிற G டிரைவில் அப்டேட் பண்ணி வைக்கிறேன். அதை அப்பப்போ கிளிக் பண்ணி தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. பெரிய பார்கெயின் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் இங்கே இருக்கிற ப்ராடக்ட் டேக்கில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஃப்ளிப்கார்ட் வழியாக நீங்கள் வாங்கும்போது இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்சவங்க கண்டிப்பாக பண்ணணும்னு தோன்றவங்க பண்ணுங்கள். இது ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். அடுத்தது இந்த ஃபோனோட நெட்வொர்க் சைடு வரும்போது இங்கே உங்களுக்கு 10 5G பேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து Wi-Fi 6, ப்ளூடூத்தில் 5.2 இந்த மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் கிடச்சிரும். இங்கே ஓவராலாக நெட்வொர்க் குவாலிட்டி நல்லா தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த ஃபோனை உங்களால் ரிமோட்டாகவும் யூஸ் பண்ண முடியுது. அப்புறம் இந்த ஃபோனில் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசும்போது நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி iQOO Z11Xல, Vivo T5Xல ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி இஷ்யூ வந்து நம்ம ஆரிஜின் OSல இருந்துச்சு. அது எபோட் 25Kக்கு மேலே போகும்போது ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் இதை டெஸ்ட் பண்ணி முடிக்கும்போது ஓரளவுக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸை என்னால் ஃபேஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இதில் அனிமேஷன் சைடும் ஸ்மூத்தாக இருக்குது. ஓவரால் சாஃப்ட்வேர் ஸ்டெபிலிட்டியும் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன ஆரிஜின் OSல உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் இன்னுமே அதிகமாக தான் இருக்குது. இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வர வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வந்தால் இன்னுமே பயங்கர ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ஒரு அப்டேட் கம்மியாக கொடுத்துருக்காங்க. T4 Proவில் 4+6 அப்படின்ற ஒரு அப்டேட் பாலிசி கொடுத்துருந்தாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது லிட்டில் டவுன்கிரேட் மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் வழக்கமாக வர மாதிரி இந்த ஃபோன்லேயும் உங்களுக்கு ஒரு சில AI ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ப்ரைஸிங்கை பற்றி பேசும்போது நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு 8GB 128GB வேரியண்ட்டை உங்களுக்கு 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கார்டு ஆஃபர்லாம் போக 29,000 ரூபாய்க்கு இன்னைக்கு டேட்டுக்கு வாங்க முடியும். ஏன் இன்னைக்கு டேட்டுன்னு அழுத்தி சொல்கிறேன்னா, இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்திலேயே ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. எல்லா பிராண்ட்ஸுமே பண்ணுறாங்க. ஆனால் Vivo ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்கிறேன். இவங்க கொஞ்சம் ப்ராஃபிட்டை அதிகமாக வச்சு இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலை கொடுக்குது. இதுக்கு இன்னொரு உதாரணத்தையும் இப்போ லைவாகவே உங்களுக்கு காட்டுறேனே. இந்த Vivo T5 Proவில் 8GB 128GB வேரியண்ட்டை 30,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 12GB 256GB வேரியண்ட்டை 40,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் 40,000 ரூபாய்க்கு எப்படி வச்சுக்கிட்டாலும் கண்டிப்பாக ஒர்த்தான டீல் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. அதுக்கு காரணம் இதோட காம்படிட்டர் இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ஃபோன்ஸுமே இப்போ 8GB 128GB வேரியண்ட்லேருந்து 12GB 256GB வேரியண்ட் போகும்போது மேக்ஸிமம் 5 to 6K வரலியமான இன்க்ரீஸ் தான் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க 10,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட நிறுத்தினா பரவாயில்லைங்க, இதோட ப்ரைஸ் இன்னும் இன்க்ரீஸும் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே கொஞ்சம் கொடுமையாக இருக்குது. சரி, இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ அந்த 40K செக்மெண்ட்டில் உங்களுக்கு OnePlus Nord 6 கிட்டத்தட்ட அதே ப்ரைஸிங்கில் கிடைக்கும் அப்படின்னும் போது இந்த ஃபோனை நான் எப்படி கன்சிடர் பண்ண முடியும், இல்லை எப்படி ரெக்கமெண்ட் பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்கள். ஸோ என்ன கேட்டால் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் 8GB 128GB வேரியண்ட் ஓரளவுக்கு வேல்யூ ஃபார் மணியாக ஃபீல் ஆகுது.
கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது. ஆனால் 8GB 256GB வேரியண்ட்டும் சரி, 12GB 256GB வேரியண்ட்டும் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல. இந்த ஃபோனில் மேஜரான பாசிட்டிவ்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்குது, பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் நல்லா பண்ணியிருக்காங்க, IP68 IP69 கிடச்சிரும், பேட்டரி லைஃப் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் கேமரா எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் இங்கே ப்ராடக்ட்டில் டேக் பண்ணி வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் கொண்டு வர முயற்சி பண்ணுறேன்.